பொதி சுமக்கிற வயசு. தன்னோட மனைவியை சுமக்கணும், குழந்தைங்களை சுமக்கணும், சமுதாயத்தோட பாரத்தை சுமக்கணும். சுமந்தே ஓஞ்சு போயிடணுங்க. 60 வயசு ஆயிடுச்சுன்னு வைக்கோங்களேன், அது குரங்கிக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாதுங்க. அந்த மக வீட்டில் 6 மாதம், அந்த மக வீட்டில் 6 மாதம், அந்த மக வீட்டில் 6 மாதம், 6 மாசமா தாவி 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 கடைசியா வயதான நிலையில முதியோர் இல்லங்கள்ல விடப்படுறாங்க. இன்று உலக மகளிர் தினம். இந்த தினத்துல நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட ஆசைப்படுறேன். என்னன்னா, நிறைய பெண்களுடைய கணவர்கள் வயதான நிலையில சீக்கிரமாவே இறந்துடுறாங்க. கடைசியா அந்த பெண் வயதான நிலையில் மூதாட்டியாகி அனாதையாக தனித்து விடப்படுகிறாள். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்க பையன் தன்னுடைய அம்மாவுக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கான். அந்த அம்மா பதிலுக்கு அந்த பையனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அன்புள்ள மகனுக்கு அம்மா எழுதுவது, நீ வெளிநாட்டிற்கு சென்று நன்றாக செட்டில் ஆகிவிட்டாய், கை நிறைய சம்பளம் வாங்குகிறாய், சமீபத்தில் ஒரு கார் கூட வாங்கி இருக்கிறாய், உன் மனைவியுடன் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறாய் என்று நீ எழுதும் எல்லா கடிதங்களிலும் எழுதியிருக்கிறாய். ஆனால் உன் கடிதங்களில் நான் தேடும் ஒரு வரியை மட்டும் எங்கும் காண முடியவில்லை. அம்மா நீ நல்லா இருக்கியா என்ற வரிதான். இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் இளம் பெண்களோட பாதுகாப்பை பத்தி மட்டும்தாங்க பேசுறாங்க. நான் இறக்கும் தருவாயில ஒரு முதியவர்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறேன். பிள்ளைகள் பெற்றோரை பாதுகாக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி வயதான காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்களை பாதுகாக்கலனா அவர்கள் மீது அந்த சட்டம் பாயும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த தேசத்தில் அன்பையும் பண்பையும் அரவணைப்பையும் தாய்மையும் நம்முடைய கலாச்சாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய பண்பாடாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த தேசத்தில் தான் பிள்ளைகள் பெற்றோர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டிய தலையெழுத்து இருக்கிறது என்று சொன்னால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? சிந்தியுங்கள். இந்த சட்டத்தை போலவே தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு சட்டம் இயற்றுவதும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒவ்வொரு உள்ளத்திலும் உள்ளமாற மாற்றம் ஏற்படாதவரை இப்படி ஒரு கொடுமை நடந்ததா, என்னுடைய மகளுக்கு இப்படி நடந்திருந்தால் என்கிற கண்ணீர் தானாகவே ஒரு உள்ளத்திலிருந்து, ஒரு ஆணுடைய இதயத்திலிருந்து மலராத வரை எந்த சட்டங்களாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போலத்தான் வன்கொடுமையாளர்கள் அவர்களாக திருந்தாதவரை பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறைய வாய்ப்பே இல்லை. இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் திருடிக்கொண்டே இருக்குது. சமுதாய மாற்றம் வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். அன்றைக்கு எவ்வளவோ துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இருந்த போதிலும் அந்த அரையாடை கிழவனின் அஹிம்சை அல்லவா நம் தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. ஒரு புறம் மகாத்மா காந்தி இருக்கிறார், மறுபுறம் வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்பொழுது மகாத்மா உள்ளே நுழையும் வரை சர்ச்சில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் வரட்டும், அந்த அரையாடை கிழவன் வரட்டும், அவனை சுட்டு தள்ளிவிடுகிறேன், அவன் இருக்கும் வரை இந்த இந்தியாவை நாம் கைப்பற்ற முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் மகாத்மா காந்தி உள்ளே வருகிறார், சர்ச்சில் அமைதியாக எழுந்து நிற்கிறார். இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. சர்ச்சில் அமைதியாக கையெழுத்திடுகிறார். மகாத்மாவும் வணக்கம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விடுகிறார். அவன் உடனிருக்கும் உதவியாளர்கள் சர்ச்சிலை கேட்கிறார்கள், அவர் உள்ளே வரும் வரை இவ்வளவு வீரமாக பேசினீர்களே, வந்ததும் அமைதியாக கையெழுத்திட்டு விட்டு அனுப்பிவிட்டீர்களே என்று கேட்கிறார்கள். அதற்கு சர்ச்சில் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த அரையாடை கிழவன் ஒரு துப்பாக்கியை எடுத்திருந்தால் நான் இங்கே 100 துப்பாக்கிகளை எடுத்திருப்பேன், அவன் ஒரு அணுகுண்டை எடுத்து வந்திருந்தால் நான் இங்கே 100 அணுகுண்டுகளை எடுத்திருப்பேன், அவன் ஒரு பீரங்கை எடுத்து வந்திருந்தால் நான் இங்கே 1000 பீரங்கிகளை எடுத்திருப்பேன். ஆனால் அந்த அரையாடை கிழவன் அஹிம்சை எனும் ஆயுதத்தை கையில் எடுத்து வந்தான், அதற்கு பதிலாக வீசி எறிவதற்கு என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை என்று சொன்னாராம். ஆம், அதுதான் அந்த அஹிம்சை ஆயுதம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியது. இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம். இந்த தினத்தில் பெண்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய உறுதிமொழியும் அதுதான். அஹிம்சை வழியில் போராட வேண்டும். காந்திய வழியில் போராடினாதான் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படும். சாகும் வரையில் உண்ணாவிரதம் என்றாலும் தகும். எப்படி மகாத்மா அஹிம்சை ஆயுதத்தை கையில் எடுத்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தாரோ, அதுபோல பெண்கள் அனைவரும் சேர்ந்து அஹிம்சை ஆயுதத்தை கையில் எடுத்து போராட வேண்டும், தியாகம் செய்ய முன்வர வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த மகளிர் தினம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளும் அர்த்தப்படும். பிள்ளைகளை உள்ளபூர்வமான தேசபக்தியோடு வளர்ப்போம். அப்படி வருகிற இளைய சமுதாயம்தான் இந்த நாட்டின் பெண்மையையும் பெண்மையின் புனிதத்தையும் பாதுகாக்கும். உங்கள் அனைவருக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சந்திரவதனி மிகவும் மென்மையாக தான் சொல்ல வேண்டிய செய்திகளை தெளிவாக, குறிப்பாக சட்ட திருத்தங்களை பற்றி மிக விரிவாக அலசியிருக்கிறார். சமீபத்தில் ஆனந்த விகடனில் வெளிவந்த ஒரு தலையங்கம் டெல்லி மாணவி சம்பவத்தை தொடர்ந்து வர்மா கமிட்டி வெளியிட்ட அறிக்கையை ஆராய்ந்து அவசரமாக பெண்களின் பாதுகாப்பிற்காக சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறோம், அரசு செய்திருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தை நாம் உற்று கவனித்தோம் என்றால் மிகப்பெரிய பின்னணி ஒன்று ஒளிந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள் அவர்களிடமிருந்து பதவியை பிடுங்க வேண்டும் அல்லது அவர்கள் இனிமேல் எந்த பதவியையும் வகிக்கக்கூடாது என்பதை பற்றியோ, இதுவரை பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் சிக்கி இருக்கிற 42 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றியோ 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றியோ இந்த சட்டம் எதுவுமே பேசவில்லை. இந்த அவசர சட்ட திருத்தம் இது குறித்த எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை என்றால் அந்த தலையங்கம் பேசுகிறது, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம் போன்ற தளங்களில் தங்களை தாங்களே அக்கினி பரீட்சை செய்து கொள்ள தகுதியில்லாத இவர்கள் செய்கிற சட்ட திருத்தங்களா பெண்மையை பாதுகாத்துவிட போகிறது என்பதுதான். எந்த அளவிற்கு வீரியமான சட்டங்களும் அதிகமான தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் பாதுகாப்பை வழங்கப் போகிறது என்பதற்கு காலம் பதில் சொல்லும். இனி அடுத்ததாக, என்னதான் சமுதாய மாற்றம் என்று நீங்கள் உரக்க பேசினாலும் கல்வி மாற்றம்தான், படிப்பில்தான் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று இந்த மேடையின் சுட்டி பெண், குட்டி மாணவி, 10 வயது பெண், 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, அதே வைரபுரம் கிராமத்தில் குடிசை வீட்டிலிருந்து வந்து பெண்ணிய சிந்தனைகளை இந்த உலகத்திற்கு சொல்ல ஒரு பெண்ணாக நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். கல்வி மாற்றம்தான் எங்களின் பாதுகாப்பிற்கு வழி என்று பேச சுஜித்ரா உங்களுடைய கரவொலியின் முன்னால். மீண்டும் ஒரு முறை ஒரு உரத்த கரவொலியின் மூலம் சுஜித்ராவை வாழ்த்தி வணக்கம் வணக்கம் வணக்கம். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கும் படிப்பு தான் முக்கியம். எப்படிப்பட்ட படிப்பு முக்கியம் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசனார் சொல்கிறார் இப்படி: நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் இப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி அகப்படி அக பொருள் படி அப்படியே இன்பப்படி இறந்த தமிழ் மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி அக பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புகப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி அப்படி தெரிந்தபடி இல்லை என்றால் தீமை வந்திடுமே மறுபடி சவாஸ். செய்தி அப்படி நீ தெரிந்தபடி இல்லை என்றால் தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டியிலே கார்படி வேகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்குகையில் வருந்தும்படி இருப்பினும் நீ ஊன்றிப்படி அடங்காய் இன்பமாகும் என்ற ஆன்றோர் சொற்படி படிப்படியாய் படி ஏறிய படியில் இறங்காமல் படித்த கல்வியை நாடும் வீடும் ஏடும் போற்றும்படி வாழ்வாயாக. இப்படி படித்தா கூட பெண்கள் முன்னேறலாம். ஆனால் உண்மையில் நாம் இப்படியா படிக்கிறோம்? ஒரு புது கவிஞன் சொன்னான், வள்ளுவரும் மாணவராய் பிறந்தார், அவரே திருக்குறளையும் படித்தார், சிறப்பாய் பரீட்சையும் எழுதினார், ஆனால் ஃபெயில் ஆகி போனார். ஏனென்றால் அவர் படிக்கவில்லை, கோனார். இப்படி படிக்கும்போது எப்படிங்க முன்னேற முடியும்?
என்றைக்கு மதிப்பெண்களுக்காக படிக்காமல், என்றைக்கு மதிப்பெண்களுக்காக படிக்காமல் வாழ்வின் மதிப்பீடுகளுக்காக படிப்பு மாறுகிறதோ அன்றைக்கு தான் பெண்மையின் மகத்துவம் இந்த தேசத்திற்கு புரியும். சபாஷ். அதனால் கல்வி திட்டத்தில் தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் போன்ற பாடத்தோடு பெண் விழிப்புணர்வு கல்வி என்ற ஒரு புது பாடத்தை சேர்க்க வேண்டும். அதை மாணவிகளும் மாணவர்களும் படிக்க வேண்டும். அதுதான் நாளைய தலைமுறை பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. ஒரு தேசத்தில் பெண்களை தாய்மையை போற்றும் கலாச்சாரம் உருவாக்குவது என்பது கோவில் கோபுரம் கட்டுற மாதிரி. ஆனால் பெண்களுக்கு சுயதைரியம் தந்து அறியாமல் நீங்கி தற்காப்புகளை அறிந்து வளர்கிற படிப்பு தருவது என்பது கோவில் அஸ்திவாரம் கட்டுற மாதிரி. எதிரணியில் இருக்கிற 3 பேரும் நல்லா காதை கொடுத்து கேளுங்க. அஸ்திவாரம் சரியா இல்லைன்னா கோபுரம் சாஞ்சிருமப்பா, சாஞ்சிரும். மாதர் தம்மை இழிவு செய்து மடமையை கொளுத்துவோம் என்றார் பாரதியார். ஆனால் இன்று மாதர் தம்மை இழிவு செய்து ஆசிட் ஊற்றி கொளுத்துவோம் என்ற நிலை உள்ளது. இதற்கு கடுமையான சட்டங்கள் ஏற்ற வேண்டும். சட்டங்களை ஏற்றினால் மட்டும் போதாது. 6வதா நான் சொன்னேன்ல, பெண் விழிப்புணர்வு கல்வியில் பெண் பாதுகாப்பு சட்டங்கள் என்ற ஒரு பகுதியை இணைக்க வேண்டும். ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. கார்கில் போர் நடைபெற்ற சமயம் பாகிஸ்தானில் சிக்கிய இந்திய இராணுவ வீரர்களின் நகங்களை பிடுங்கி சிகரெட்டால் சுட்டு கொடுமைப்படுத்தினார்கள் அங்கே இருந்த தீவிரவாதிகள். அந்த சமயத்தில் பாகிஸ்தானில் இருந்து ஒரு இஸ்லாமிய சிறுமி நம் இந்தியாவிற்கு வந்தாள். எதற்காக தெரியுமா? இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக. அப்போது நம் நாட்டில் ஒரு மருத்துவர் இருந்தார். தன் குடும்பமே கொலை செய்யப்படும் என்ற மிரட்டலையும் தாண்டி அந்த பாகிஸ்தான் குழந்தைக்கு வெற்றிகரமாக அறுவை செய்து முடித்தார். உடனே பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி எடுத்தாங்க. எப்படி கொலை மிரட்டலையும் தாண்டி உங்களால் இந்த சேவையை செய்ய முடிந்தது என்று கேட்டார். அப்போது அந்த மருத்துவர் சொன்னார், என் தாய் பாலையும் நெய்யையும் பருப்பையும் மட்டும் எனக்கு ஊட்டி வளர்க்கவில்லை, கூடவே தேசபக்தியும் சேர்த்து ஊட்டினாள். அதனால்தான் என்னால் இந்த மிரட்டலை ஜெயிக்க முடிந்தது என்றார். அப்போது அந்த பத்திரிகையாளர் கலங்க சொன்ன வார்த்தைகள் தான், இருதயமே இல்லாத பாகிஸ்தான் தீவிரவாதிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இதயம் கொடுப்பது நம் தமிழ்நாட்டு இதயங்களால் மட்டும்தான் முடியும். அந்த மருத்துவரின் அம்மா தன் மகனுக்கு தேசபக்தி ஊட்டியது போல ஒவ்வொரு அம்மாவும் தன் மகனுக்கு தேசபக்தியை சிறு வயதிலிருந்து ஊட்டினால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிச்சயம் அறியும். அம்மாக்களை தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் தன்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு இது போன்ற உண்மை சம்பவங்களை சொல்ல வேண்டும். இது போன்ற கல்வி மாற்றம் தான் பெண்மையின் புனிதத்தையும் காப்பாற்றும், பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு சுட்டி பெண், ஒரு குட்டி பெண் ஊடக மேடைகளில் வந்து இவ்வளவு பயம் இல்லாமல் பேச முடியும் என்றால் ஏன் உலக அளவில் இந்திய பெண்மை முன்னேற முடியாது என்கிற கேள்வியை நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குழந்தையோட வீடு பார்த்தீங்கன்னா, நான் போயிருக்கேன். மழை பெய்தால் ஒழுகுகிற குடிசை வீடு. அவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் போராடி, தினமும் போராடி இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக தினமும் ஏதோ கொஞ்சம் சம்பாதித்து கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ போராடி கொண்டு தினம் 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 கிராமத்துலலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், செத்து பொழைக்கிறோங்க அப்படின்னு. அந்த மாதிரியான வாழ்க்கை பின்னணியில் இருந்து ஒரு குழந்தை உலகளாவிய பெண்மையை பற்றியும் இந்திய பெண்மையை பற்றியும் கார்கில் போரை பற்றியும் இந்திய இதயங்களின் மலர்ச்சியை பற்றியும் இவ்வளவு தெளிவாக பேச முடிகிறது என்றால், எவ்வளவுதான் நம் மீது கற்கள் வீசப்பட்டாலும் நிச்சயம் நாம் உயர்ந்து நிற்போம் என்பதற்கு இவளுடைய பேச்சு ஒரு உதாரணமாக இருந்தது. இந்த குழந்தையினுடைய, இந்த பெண்ணுடைய, இந்த சிறுமியினுடைய அம்மா இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த கிராமத்திலிருந்து என்னுடைய மகள் முதல் முறையாக மேடை ஏறி பேசுவதை என் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள்.
வாங்கம்மா, மேடைக்கு வாங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவாம்மா நான் பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும்னு. நான் மேடை ஏறி நல்லா பேச்சு போட்டுலாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். நான் உங்கள் விருப்பத்துக்கே நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நல்லா படிக்க வைக்கிறோமான்னு சொல்லியிருக்கிறேன். நான் கேப்டன் டிவி வந்து இந்த என் பொண்ணுக்கு வந்து வாழ்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் சபாஷ், சபாஷ், சபாஷ். அது என்ன படிக்கணும்னு நினைக்குதா, படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நானும். சுஜி, நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? கலெக்டர் ஆகணும் டீச்சர். சபாஷ். எதுக்காக கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற? நான் கலெக்டர் ஆகி இந்த நாட்டில் நடக்கிற தப்பெல்லாம் தீர்க்கணும். சபாஷ், சபாஷ், சபாஷ். கலெக்டர் ஆகி நாட்டில் நடக்கிற தப்பையெல்லாம் தட்டி கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு அந்த குழந்தை பதில் சொல்கிறாள் என்றால், இந்த குழந்தை இன்றைக்கு 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். இவள் பள்ளியை கடந்து கல்லூரியை கடந்து இவள் கலெக்டராக மாறுவதற்கு என்னவெல்லாம் உதவியை செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் நிச்சயம் பெண்கள் நாங்கள், தமிழக பெண்கள் நாங்கள் சேர்ந்து செய்வோம். என்பதற்கு என்னுடைய பேச்சு உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்றதுக்கு நான் இதை சொன்ன உடனே இங்கே இருக்க இத்தனை பெண்களும் கரவொலி எழுப்பினார்களே, அதுதான் சாட்சி. அதே வைரபுரம் கிராமத்திலிருந்து அரசு பள்ளியிலிருந்து இல்லை இல்லை என்னதான் நீ சரவெடியாக வந்து கல்வி மாற்றம் என்று பேசினாலும் சமூக மாற்றம் தான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று பேசுவதற்காக 8ஆம் வகுப்பு மாணவி அபிதா அவர்களை உங்களுடைய கரவொலியின் முன்னால் அன்போடு அழைக்கிறேன். பாரதியை மாற்றிய நிவேதிதாவாக, மகாத்மாவை மாற்றிய கஸ்தூரிபாவாக, கோவலனை மாற்றிய கண்ணகியாக, பெரியாரை தாங்கிய மணியம்மையாக, வாஞ்சிநாதனை தாங்கிய பொன்னம்மாளாக, தேசத்தையே தாங்கிய இந்திரா காந்தியாக, இராணுவத்தை தாங்கிய லக்ஷ்மியாக, ராமகிருஷ்ணரை தாங்கிய சாரதாவாக, அரவிந்தரை தாங்கிய ஸ்ரீ அன்னையாக, இப்படி உலகத்தை தாங்குகிற பெண்மைக்கு, பொய்மையை துரத்துகிற உண்மைக்கு, சிகரம் வசப்படட்டும் பெண் உலகிற்கு, வாழ்த்துக்கள் மகளிர் தினத்திற்கு. அவைக்கு என் அன்பு வணக்கம். நடுவர் அவர்களே, பெண்மையின் பாதுகாப்பும் முன்னேற்றமும் வேண்டுமென்றால் நம் பண்பாடு மீண்டும் உயிர் பெற வேண்டும். அதுதான் எங்கள் வாதம். ஒரு கருவை கூட வயிற்றில் சுமக்காமல் 1000 ஆத்துமாக்களை இதயத்தில் சுமந்ததால் உலகிற்கே அன்னையானவர் அன்னை தெரசா. ஒரு நாள் அன்னை தெரசா தூங்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க கனவுல கடவுள் வந்து சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாராம். அங்கே சொர்க்க வாசல் திறந்தது. அங்கே ஐயோ அம்மா என்கிற அலறல் இல்லை, அனாதை குழந்தைகள் இல்லை, குஷ்டரோகிகள் இல்லை, தொழுநோயாளிகள் இல்லை. அங்கு எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்துவிட்டு அன்னை தெரசா சொன்னாராம், கடவுளே, என்னால் இந்த சந்தோஷமான சொர்க்கத்தில் இருக்க முடியாது, என் கடமைகள் பூமியில் மிச்சம் இருக்கிறது என்றபோது கடவுள் சொன்னாராம், அம்மா,
இங்கே உங்களை பட்டு பீதாம்பரத்தில் தாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றபோது அன்னை தெரேசா சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? இறைவனின் காலடியில் பட்டு பீதாம்பரமாய் கிடப்பதை விட இறைவனின் காலடியில் பட்டு பீதாம்பரமாய் கிடப்பதை